இல்லையா முடியலையா? ஏய், வயசு காலத்தில் ரொம்ப ஆடாமல் இருந்ததா, இப்போ ஓடாமல் இருக்கலாம்ல? நீங்கள் சொல்லு, எனக்கு மட்டும் தானே? எனக்கும் சேர்த்தாயா? ஓடியா ஓடியா. எங்கே ஓடுறோம்? ஓடுறதுக்கு முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் முடியலை. வாங்க உட்காரும். ஏயா, நீயும் கூட வரலன்னு வச்சுக்க, ஜாக்கிங் போகிறது ரொம்ப போர் அடிச்சிருமியா? நான் உங்கள் கம்பெனிக்காக கூட வரேன்னு வச்சுங்களேன். என் கம்பெனி லைசன்ஸுக்கு சிஎம்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வேற வழி இல்லாமல் நான் உங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்க்குறீங்க? ஊட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் கேட்டீங்க, வாங்கி கொடுத்தேன். ஃபாரின் அக்கௌண்ட்டில் டாலர்ஸ் போட சொன்னீங்க, அதுவும் நான் பண்ணேன். அதுவும் 10,000 உங்கள் பையனை பினாமி பேரில் கம்பெனியில் பார்ட்னராக போடணும்னு சொன்னீங்க, அதுவும் பண்ணேன். நீங்கள் சொன்னது எல்லாமே நான் பண்ணல. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்? சிஎம்ன்றது ஒரு கையெழுத்து தானே கேட்டேன். அது இது வரைக்கும் வரலையே. என்ன என்னமோ எல்கேஜி குழந்தைக்கு சீட்டு கையெழுத்து கேட்குற மாதிரி கேட்குற. நீ கேட்குற கையெழுத்தோட ஒருத்து 1000 கோடியா? நம்ம சிஎம் பற்றி அவனுக்கு தெரியும்ல, தானும் படுக்க மாட்டார், தள்ளியும் படுக்க மாட்டார். கொஞ்சம் பொறுமையா இரியா. சார், டிஜிபி லைனில் இருக்காரு. அவர் ஏன் இந்நேரத்தில் லைனில் வர்றாரு? என்ன சார்? சிஎம் சார், சார், யார் வந்திருக்கா? சீஃப் செக்ரட்டரி உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். மீடியா இஸ் வெயிட்டிங். அப்புறம் பார்க்கலாம் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். என்ன நடந்தது? யார் சிஎம் கடத்தினாங்க? எதுக்காக கடத்தினாங்க? அவங்க டிமாண்ட் என்ன? எங்க வச்சிருக்காங்க? சிஎம் ஒரு முதியோர் இல்ல திறப்பு விழாக்காக போயிருக்கார் சார். எங்க புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் படி ஒரு அன்பிளான்ட் ப்ரோக்ராம் அங்க வச்சு தான் அவரை கடத்தியிருக்காங்க. இதுக்கு மேல எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இப்போ இல்லை சார். டிஜிபி சிச்சுவேஷனை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் கனெக்ட் ஆயிடுவார். சார், இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இமீடியட்டாக அப்பாயின்ட் பண்ணணும். கரெக்ட். நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சதீஷ்குமாரில் அவர் அப்பாயின்ட் பண்ணுங்க. சார், இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை சார். அதனால் நானும் டிஜிபியும் பேசி திருநெல்வேலி கமிஷனர் சந்தன பாண்டியனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சந்தன பாண்டியனா? அவர் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கனே சார். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யாரையாவது அப்பாயின்ட் பண்ணி என் தலைவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். இல்லை சார், ட்ராக் ரெக்கார்ட் படி சந்தன பாண்டியன் தான் பெஸ்ட் ஆஃபீஸர். அவர் நல்ல ஆஃபீஸரா? ஐயோ சார், அஃபிஷியலாக நியூஸை மீடியாவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் சொல்லட்டுமா? சார், சார், முதல்வர் கடத்தப்பட்டதா வந்த செய்தி உண்மையா சார்? சொல்றாங்களே சார், அது உண்மையா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடத்தப்பட்டது உண்மைதான். இந்த நாள் ஜனநாயகத்தின் மீது கரைபடிந்த நாள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கமிஷனர் தலைமையில் ஒரு தனிப்படம் அமைச்சிருக்கோம். எங்கள் தானை தலைவரை கடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவனுக்காக உயிரை கொடுக்க கோடான கோடி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். முதல்வர் கடத்தப்பட்டதை தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து போராடி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சில விஷமிகள் அசம்பாவித செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வன்முறை அதிகம் நடைபெறும் இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் கடத்தப்பட்டதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், அவர்களின் நோக்கம் என்ன என்பது பற்றி இன்னும் அறியப்படவில்லை. நான் இப்போ முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட காந்திநகர் முதியோர் இல்லத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன். சிஎம் காலையில திருப்பு விழாவுக்கு வந்திருந்தாரு. உள்ள போனவரை எப்படி கடத்தினாங்கன்னே தெரியல. போலீஸும் பரபரப்பா இருக்காங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட மீடியாக்காரங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க. மார்னிங் சார். மார்னிங் சார், அவங்க பில்டிங் சுற்றி சிசிடிவி கேமராஸ் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சுற்றி ஒயிட் லைன் வச்சு அதை தாண்டி வரக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பில்டிங் ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஸ்பீக்கர் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவைலபிள் டெக்னாலஜியை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கமிஷனர் சார், அந்த பக்கம் அந்த மரத்தில் ஒரு மைக் கட்டி தொங்க விட்டுருக்காங்க சார். ஐ திங்க் they'll be hearing us from that, sir. சூடாக ஒரு காஃபி கிடைக்குமா சார்? ரிலாக்ஸ், வெறப்பா இருக்காதுங்க. வில் டேக் கேர். ஆஃபீஸரை கூப்பிடுங்க. சிஎஸ்ஓ பழனிசாமி சார். என்னையாச்சு? சாரி சார், பேட் லக். எங்களை மீறி இந்த விஷயம் நடந்துருச்சு. பேட் லக்கா? விளக்கு என்ன? அப்போ உன்னை நம்பி நீ வேலை செய்யல. உன் அதிர்ஷ்டத்தை நம்பி தான் வேலை செய்யற. லே, irresponsible idiot. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சிஎம் இனாகிரேஷனுக்கு வர வேண்டிய விஷயம் எங்களுக்கே நீ காலையில் தான் சார் தெரிஞ்சிச்சு. மேடம் வீட்டுக்கு போகும்போது சடனாக வண்டி இந்த பக்கம் திருப்ப சொன்னார். அதனால் பில்டிங்கை ஸ்க்ரீன் பண்ணி செக் பண்ண கூட நேரம் இல்லை சார். காலையில் சிஎம் இனாகிரேஷனுக்கு வந்தார் சார். குடுமா
வாங்க. வணக்கம் சார். மேலே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வாங்க. வெல்கம் சார். இந்த செகண்ட் ஃப்ளோரா? நீங்கள் மேலே வாங்க. ஓகே சார். நாங்கள் மேலே போய் பார்த்தோம், அங்கே லிஃப்டே இல்லை சார். சம்திங் ராங். சீக்கிரமா வாங்க. சிஎம் யூஸ் பண்ண லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு லிஃப்டே கிடையாது. ஸ்பாட்ல ஹெவி ஷாக் கொடுக்குற ஒரு ஸ்டன் கன் மட்டும் கடந்தது. சிஎம்ஐ கடத்துறதுக்காகவே போலி அந்த லிஃப்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்பக்கமாக ஒரு ஸ்லைட் டோர் செட் பண்ணியிருக்காங்க. அது வழியாக தான் சிஎம் அவங்க கடத்திருக்காங்க. மினிஸ்டர் பையன் மட்டும் தனியாக அங்கே மயங்கி கிடந்தார். அது ஒரு பிளான்டு ட்ராப்னு புரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே வெளியே எல்லாரும் போக சொல்லி ஸ்பீக்கரில் யாரோ வார்ன் பண்ணுறது கேட்டுச்சு. சிஎம் உள்ளே இருந்ததுனால நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல. டிஜிபிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் சார். சார் நான் எந்திரிச்சுலே ஒரே கன் சுடுற சத்தம். என்ன நடக்குன்னு எனக்கு புரியல சார், தெரியல சார். உள்ள ஃபுல்லாக கன்ஸோட வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பார்க்கலையா? அப்படியே ஓட்டேன் சார், செவரு குச்சி. சிஎம் கூடவே இருந்த சிஎஸ்ஓ ஒரு கதை சொல்றான். ரோட்ல போற நாய் குடிகாரன் இவன் என்னமோ இன்சிடென்ட் நேரா பார்த்த மாதிரி பேசுறான். நம்ம தோஸ்து சொன்னா சார், உள்ள சிஎம் கட்டி வச்சிட்டாங்க. சார் சிஎம் கிட்னாப் ஆனதுக்கு அப்புறம் மீடியாக்கு எந்த அப்டேட் இல்லை சார். அதான் மீடியாக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள ஒரே டிவி காரங்களா நிக்கிறாங்க, ஒன்றும் புரியல. சொல்லுங்க சார், சிஎம் 10-20 பேர் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களோட கடத்தினதா சொல்றாங்களா, உண்மையா சார்? அப்படியா? இஸ்டோ பணம் கூட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கிடத்தா சொல்றாங்க, உண்மையா சார்? உங்ககிட்ட கேட்டாங்களா? சார் ஜோக் பண்ணாதீங்க சார், சீரியஸா பதில் சொல்லுங்க. உங்களுடைய அசம்ஷனுக்கெல்லாம் பதில் சொல்றது என்னோட வேலை கிடையாது. ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்கான், என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம். And I will come back to you. And one more thing. இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ்லாம் கொடுத்து மக்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. Alright, it's my personal request. சென்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் யோகேஸ்வரன் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் தமிழக முதல்வராக பதவியேற்றார். இன்று காலை அவர் மர்மமான முறையில் கடத்தப்பட்டார். கடத்தியவர்கள் பற்றிய விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. இந்த சம்பவத்தை உள்துறை அமைச்சர் தில்லை நாயகம் பத்திரிகையாளர்களிடம் உறுதி செய்தார். முந்தைய தேர்தலில் புதிதாக களமிறங்கிய மாணவர்களின் சிறகுகள் அணியிடம் தோற்ற போதிலும் யோகேஸ்வரனின் அரசியல் சாமர்த்தியத்தால் சிறகுகள் அணி அதிக காலம் பதவியில் நீடிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் யோகேஸ்வரன் பெருவாரியான வாக்குகள் பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கெடுத்திருக்க, தப்பிக்க முடியாது. என்ன வேணும் உனக்கு? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்று கிரேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த கவிதை ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு போக போக புரியும். சிஎம் கூட தான் இருக்கார், சேஃபா. அவர்கிட்ட பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஹலோ, நல்ல கவிதை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நீ யாரு, எந்த குரூப், உனக்கு என்ன டிமாண்ட், இதெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. முதல்ல சிஎம் உயிரோட இருக்காரான்னு எனக்கு தெரியணும். ஐ அம் பாப்புலர்லி known as Commissioner of Tirunelveli 97 batch. சிஎம்க்கு என்ன தெரியும்? அவர் என் பேரை சொல்லட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மேக் இட் குயிக். என்ன கட்டி போட்டு நீ மாட்டிக்கிட்ட இல்ல? லா அண்ட் ஆர்டர் கேட்குறாங்க, பதில் சொல்லு. பேசியா? Get the mic here. சந்தன பாண்டியன், நான் சிஎம் பேசுறேன். தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ வெரி மச் சிஎம் சார். கமிஷனர் சார், இப்போ ஓகேவா? உங்க டிமாண்ட் என்ன? சிஎம் கடத்தி வச்சிருக்கீங்க. நான் சிஎம் கடத்தல, நம்ம சிஎம் யாராலையும் கடத்தவும் முடியாது. வலை விரிச்ச வெயிட் பண்ண, அவரா வந்துட்டார். இப்போ என்னோட கெஸ்டா இருக்கார். இது யாரோட தூண்டுதலாலையும் நான் செய்யல, நான் ஒருத்தனே சுயநினைவோட செஞ்சேன். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. என்கொயரி என்ற பேர்ல யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒன் மோர் திங் கமிஷனர், நான் தனியால நினைச்சு சிஎம் அக்கா பார்த்த ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா என்கிட்ட இருக்க துப்பாக்கியால அவரை சுட்டு
கேமை ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகே, நீங்க சொன்னதை அப்படியே நம்புறேன். உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஜெயில இருக்க தீவிரவாதி யாரையாவது வெளியே அனுப்பணுமா, இல்ல கோடி கோடியா பணம் வேணுமா? யூரோஸோ டாலர்ஸ்? கமிஷனர் சார், ரிஸ்க் எடுத்ததுன்னா டிமாண்ட் நீங்க சொல்றீங்களா? தப்பு சார். என் டிமாண்ட் என்னன்னு டைம் வரும்போது நானே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுமா? காஃபிக்கும் வெயிட் பண்ணும், டிமாண்டுக்கும் வெயிட் பண்ணும். கடத்தியது ஒரு தனி மனிதன் என்று கடத்தியவன் மூலமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தின் அநேக இடங்களில் தொண்டர்கள் கடத்தல்காரனின் கொடும்பாவையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாநிலத்தின் அநேக இடங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் சில மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் இயங்காததால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். எல்லா கிரைமுக்கும் அடிப்படை காரணம் இருக்கும். பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். உன் பிரச்சனை என்ன சொல்லியா? நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. என்ன கடத்திட்டு டிமாண்ட் என்னன்னு கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றியா? என்னோட 5 நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமாடா? நல்லாவே தெரியும் சார். ஓ, அதுக்காக ஒரு சின்ன துப்பாக்கியை வச்சுட்டு சிஎம் கொண்டுடுவேன் மிரட்டுறியா? சார், துப்பாக்கிக்கு சிஎம் பிஎம் தெரியாது சார். சுட்டா அப்படியே போய் சேர வேண்டியதா? என்ன சார் மைண்டிங்களா? 16 வயசுல சாவ நேர பார்த்து வந்த வேண்டாம் நான். நீ ஏதோ என்ன சுற்றுவேன்னு பயந்து போய் இங்க உட்கார்ல. கோடிக்கணக்கான மக்கள், நான் கட்டி காப்பாத்தின கட்சி, என்னுடைய தொண்டர்கள், அவங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்கு பேர் பயம் இல்ல, பொறுப்பு. அம்மா, நீ என்ன சுட்டு கொண்டுட்டு மாட்டிக்கிட்டனா என்ன ஆவன் தெரியுமா உனக்கு? சார், உங்களை சுட்ட அடுத்த செகண்ட் என்ன நானே. அதுக்கப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன சார்? மிஸ்டர் அழ்வாருங்க, how these fools come inside? நம்ம பிளாக் பண்ண இடத்துக்குள்ள இருந்த ஆளுங்கட்சிக்காரங்க. ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. அவங்களை கிளியர் பண்ணிடுறேன். நீங்க அவனை கிளியர் பண்ணுவீங்க, அவன் ரோட்ல போய் உட்காந்துருப்பான், நிறைய கூட்டம் சேரும், அன்னெசரி டென்ஷன். பேசாம அந்த ஓரமா உட்கார வைங்க. எல்லாம் எங்களுக்கு துப்பட்டா போல். நான் போலீஸை இறுதியாக எச்சரிக்கிறேன். இனியும் தாமதித்தால் நான் தனியாக சென்று என் தலைவனை தாங்கிக் கொண்டு இங்கே வந்து விடுவேன். வணக்கம் சார். இருந்தாலும் காவல்துறை மேல் ஒரு நம்பிக்கை இருப்பதனால், அவர் மேல் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருப்பதனால், மக்கள் சேவை ஈடுபடும் நாங்களே சட்டத்தில் கையில் எடுப்பது நல்லதல்ல என்று கருதி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காட்டு பக்கம் காட்டாரி குஞ்சு. முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கமிஷனர் சந்தனபாண்டி. மிஸ்டர் சந்திரபாண்டியன் சார், ஃபோர்ஸை உள்ள அனுப்பிச்சு சிஎம்ஐ காப்பாற்ற வேண்டியதானங்க? அவனோட என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? சார், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போ எப்படி என்ன பண்ணணும்னு படிச்சுட்டு தான் சார் வந்திருக்கோம். எது, அவன் கூட பட்டிமன்றம் நடத்துறதுக்கு தான் நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கீங்களா? ப்ளீஸ். சிஎம் வெளியில் வரட்டும், நீ என்ன படிச்சங்கிறத பார்த்துடுறேன். சார், மினிஸ்டர் பையனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு சார். சொல்லுங்க, நீங்கள் பாலா தானே? ஆமாம் சார். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். என்ன மிஸ்டர் அறிவழகன், ஒன்றுமே தெரியாதாமே? சரி, வாங்க போகலாம். தேங்க்யூ சார். மினிஸ்டர் பையன் உன்னை அடிக்காம விட்டது நீ மினிஸ்டர் புள்ளன்றனால அல்ல, உங்க அப்பா நல்லவர். சரி, நடந்தது சொல்ற சார். காலையில் அங்கிள் வந்தாரா சார்? அங்கிள் யார்? உன் தாய் மாமனா? சிஎம். சொல்லு.
கரண்ட் போயிருக்கும். ஜென்ரேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா. சாரி அங்கிள். இந்த சடன் விசிட் இல்லை, ஈபிக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்காது. இல்லை நான் கட் பண்ண. ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் சார் தெரியும். செக்யூரிட்டிஸ் தான் என்னை இங்கே தூக்கிட்டு வந்ததா சொன்னாங்க. சரி, அவன் யாரு? தெரியாது சார். யாருன்னே தெரியாது. அவன் சொன்னான்னு இவர் சிஎம் இங்கே கூட்டின்னு வருவார் இல்லை? சரி, அவன் பேர் என்ன? குமரன் சார். எவ்வளோ நாளாக தெரியும்? கொஞ்ச நாளாக தான். சரி, ஃபோன் நம்பர் சொல்லு. சார் அவன்கிட்ட ஃபோனே கிடையாது. என்னது? ஃபோனே கிடையாது. அடிங்க என்ன பார்த்தா என்ன பேட் வேர்ட்ஸ். அவனை எப்படி தெரியும்? ஒரு நாள் செகண்ட் ஷோ பார்த்துட்டு காரில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சார். யோ, எங்கேயா வந்து வண்டியை பார்க் பண்ற? டிங்க. ஏன்டா வண்டி சிக்னல் நிறுத்தல? சிக்னல்ல நிறுத்தலனா ஃபைன் போடுங்க. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம கை நீட்டுறீங்க. நான் ஏன்டா ஃபைன் போடணும்? போலீஸ்காரன் தான்டா ஃபைன் போடுவா. அப்ப நீ போலீஸ் இல்லையா? நான் யார் தெரியுமா? மினிஸ்டர் சன். டிங்க. யார் சார் நீங்க? மினிஸ்டர் பையனை முதல்ல தப்பே பண்ணக்கூடாது. மினிஸ்டர் பையனை எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி. சார் நீங்க அடிச்சது இல்லாம இவ்வளவு பெரிய கேங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சஞ்சய் தப்புக்கு வேணா நீல்டவுன் போறேன் சார். என்னதுக்கு அடிக்க வந்தானுங்க? உன்னை அடிக்க வரல, போட வந்தாங்க. போடுறதுக்கா? எதுக்கு? நீ வேற மினிஸ்டர் பையனா? திமுறை ஏதாவது செஞ்சிருப்பேன், இல்லை உங்கள் அப்பா சைடில் ஏதாவது ரிவெஞ்சாக இருக்கும். ஓ, எங்கள் அப்பாவோட நேர்மை என்ன போடல. என்னம்மா வண்டி உண்டா? ஆமாம் சார். பிஸ் அடிக்கிற கேப்பில் யாரோ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சார். வண்டியை திருடிட்டீங்களா? அது பொது சேவைன்னு வந்துட்டா என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குமா. ஏய், இனிமேல் ரோட்டில் பிஸ் அடிக்கக்கூடாது. சரிங்க சார். என்ன? சரிங்க கிளம்பு. ஆனால் ப்ரோ, உங்கள் பொது சேவைக்கு ஒரு அளவே இல்லை போலையே. முன்னாடி முன்னாடி பின்னாடி வந்து வண்டிக்கு ரொம்ப சேதாரம் ஜாஸ்தி போல. வண்டியெல்லாம் ஒரு மேட்ரா ப்ரோ? நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விடலாம் வாங்க. காரை பாரு. கண்ணாடி தானே சார்? ஆமாம், உள்ளே உட்காருங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். பேரண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. நமக்கு அப்பா அம்மாலாம் கிடையாதுமா. ஃப்ரீ பேர்ட். ஃப்ரீ பேர்ட்னா அனாதையா? சோலோ. பிரதர், எப்போ நீங்கள் என்னை காப்பாற்றினீங்களோ அப்போதுலேருந்து நீங்கள் சோலோ கிடையாது. இனிமேல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். அரசியல்வாதி பையன் பிரதர், சொன்ன சொல்ல காப்பாற்றுவோம். சார் டீ. என்னடா ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்க? போய் இன்னொரு டீ வாங்கிட்டு வா போ. போடா. என்ன ஆச்சு இவருக்கு? இந்தாங்க பிரதர், நீங்கள் சாப்பிடுங்க. இல்லைம்மா, நீ சாப்பிடுமா. நீ சாப்பிடு. நீங்கள் சாப்பிடுங்க பிரதர், நமக்கு வரும். கேவலமாக இருக்கு. சரிம்மா, நான் வரேம்மா. வீடு எங்கன்னு சொல்லுங்கள், நானே விட்டுறேன். வீடு இல்லை, எங்கேம்மா? சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும். ஏன் பிரதர், ஏதாவது ஊருக்கு போகிறீங்களா? தங்குறதே அங்கே தாம்மா. என்ன பிரதர், சாக்கு மேலே சாக்கு கொடுக்குறீங்க? பேரண்ட்ஸ் எங்கன்னா அனாதன்றீங்க, தங்குறது என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறீங்க. ஒன்றுமே புரியலை பிரதர். மா, என்ன மாதிரி நிறைய பேருக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் வீடாக இருக்குது பிரதர். அவ்வளோ பேருக்கெல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது பிரதர். நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் வேணால் வாங்க, நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தங்கிக்கிங்க பிரதர். வண்டியை ரெடி பண்ணுறோம், கிளம்புறோம், கலக்கிறோம், மிரட்டுறோம். இப்படியே இருந்தால் எப்படி ப்ரோ? ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்கிட்டு சமூக சேவை செஞ்சுக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணுன்ற ஆசையே இல்லையா? காந்தி நகரில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. சரி, 3-4 கோடி ரூபா இருந்துச்சுன்னா சூப்பராக நடத்தலாம். 3-4 கோடி ப்ரோ, எங்கே போகிறது? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா. சிஎம் மட்டும் வந்து அந்த முதியோர் இல்லத்தை திறந்து வச்சாருன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட்ஸ் ரைஸ் ஆகும். சிஎம் யூ மீன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? நம்ம முதல்வரே தான். ஏமா, அப்பா ஆளுங்கட்சி தானே? ஆமாம். அப்போ கண்டிப்பாக சிஎம்க்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பார். இப்போ எப்பட்றா என் கனவு நினைவேறாமல் போயிருமான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஐயோ, முடியாது ப்ரோ.
நீங்கள் தயவு செய்து ட்ரீமை பார்த்துங்க. நீங்கள் ஏதோ ஏழவளுக்கு சின்ன கனவாக சொல்வீங்கன்னு பார்த்தா சிஎம்ஐ கூட்டிகிட்டு வரணுன்றீங்க. சான்ஸே இல்லை ப்ரோ. தயவு செய்து பீரை குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இட் ஃபட் சைட். எல்லா டைலாக் தான் லைக். என்ன செருப்பால் அடிக்கணும். வெயிட் நான் வரேன். எங்கே போகிறீங்க ப்ரோ? ஏன் ஃப்ரீயா கூப்பிடும்போது என்ன நிப்பாட்டுறிய? நான் நிப்பாட்டலன்னா நீங்கள் கீழே வந்து மேலே போயிருப்பீங்க ப்ரோ. இறங்குங்க ப்ரோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ, உங்களை ஃப்ரீயாக கூப்பிட்டது யாரு? ஃப்ரீயா இல்லடா, ஃப்ரீயா லவ். எப்படி ப்ரோ? எங்கே எப்படி அவளை மீட் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. What the heck? How dare you? Excuse me? Who do you think you are? How can you throw this on me? Hello? ஏங்க, ஒரு அழகான பொண்ணு தன்னோட அழகான கையால் அந்த கோக்டினை குப்பை தொட்டியில் போட்டா குப்பை தொட்டி எவ்வளோ சந்தோஷப்படும். அது விட்டுட்டு இப்படி நடு ரோட்டில் போடுறீங்களே, நியாயமா? சாரி, வெரி சாரி. இனிமே நான் எதுவுமே ரோட்டில் போட மாட்டேன். சாரி. ஏங்க, சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா சாரி சொல்கிறீங்களே. நீங்கள் டேரெக்டாக கோக்டின் ஏன் ரோட்டில் போட்டேன்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பேன். ஆனால் அழகான பொண்ணு ஏன் போடலன்னு கேட்டிங்க இல்லையா, அதான் கோவம் வரல. ஆமாம், நீங்கள்? நான் குமரன். இந்த மாதிரி ரோட்டில் யாராவது தேவையில்ல தூக்கி போட்டால் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறதா என்னோட வேலை. சில பேர் வாங்கிக்குவாங்க, சில பேர் திருப்பி மூஞ்சில் அடிப்பாங்க. அடிப்பாங்களா? அப்போ ஏன் அதை செய்றீங்க? நமக்காக போட்ட ரூல்ஸை நம்மளே ஃபாலோ பண்ணாட்டி எப்படி? பேர் சொல்லவே இல்லையா? பிரியா. நைஸ். ஆமாம், இந்த டைமில் இந்த ரோட்டில் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரப்போ என்னாச்சு தெரியல, கார் நின்றுடுச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டல் இங்கே கிட்ட தான். ஹாஸ்டலா? அப்போது உங்கள் அப்பா அம்மா யூஎஸில் இருக்காங்க. எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை, அதான் ஹாஸ்டலில் தங்கி கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். பாரா, வருங்கல கலெக்டர். யா, இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இன்டர்வியூ விட்டீங்க, என்னாச்சு? ஒன் மினிட், ஒன் மோர் பியர், வெயிட். லவ் ஸ்டோரி? குடிக்க தண்ணி வேணும் சார். ஷியோர் மிஸ்டர் அறிவழகன், குடி. சார், ஐஸ் வாட்டர் கிடைக்குமா சார்? அறிவழகன் சார், அந்த ஐஸ் லட்டி 2-3 இருக்கு சார். சார் இல்லை சார், நான் ஆர்டினரி வாட்டர் குடிச்சுக்கிறேன் சார். சென்னையில் முதல்வர் வீட்டருகே ஆளுங்கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினர் கூட்டமாக சாலையில் அமர்ந்தபடி முதலமைச்சர் கடத்தலுக்காக கண்ணீர் மல்க அழுது புலம்பினர். உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய டெரரிஸ்ட் இயக்கத்தில் ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, ஆல் கைதா, லஷ்கர்-ஏ தய்பா? ஆமாம் சார், லஷ்கர்-இ தாய்பா, ஜேசி முகமது, அல்ஹத் உல் முஜாஹிதீன், இந்தியன் முஜாஹிதீன், ஐஎஸ்ஐஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதில் நான் கோல்டு மெடலிஸ்ட். அடப்போங்க சார், இந்த ஒரு துப்பாக்கியை பீகார்காரங்கிட்ட வாங்கி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடி இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டவன் டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்ட உடனே சொல்ல வேண்டியதானே? நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏன் உன் டிமாண்ட் சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல நேரம், ஒரு முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்கா? ஏன் சார், நீங்கள் மட்டும் நல்ல நேரம் பார்த்து தானே பதவி பிரமாணம்லாம் பண்ணுறீங்க. நாங்கள் மட்டும் ஏதாவது கேட்டோமா? அப்போது நீ சொன்ன பிரகாரம் அவன் பேர் குமரன். ஆமாம் சார், கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் அதை ஓசியில் கிடச்சா 2 பேர் எக்ஸ்ட்ரா குடிப்பா. கரெக்டுங்க சார். வேற என்ன தெரியும் அவனை பற்றி? தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் சார். ஐயா, வேணாம் 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 வேணாம். தெரிஞ்சதெல்லாம் எனக்கு எதுக்கு, உண்மையை மட்டும் சொன்னால் போதும். சொல்லு. இந்தாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, கண்டினியூ 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 ப்ரோ. ஹாய். ஹே ஹாய். பாருங்க, உங்களுக்கு காமிச்சிட்டு டஸ்ட்பின்ல போடணும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாவ். நான் உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன் நாள் ஃபுல்லா. நான் கூட தாங்க உங்களே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஏன் என்னையே நினைச்சீங்க? ஒன்றும் இல்லை,
ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அழகா இருக்கீங்க ஐஸ்கிரீம் அது இது எனக்கு கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன்ல. சேச்சே அதுல என்ன தப்பு, உண்மையதானே சொன்னீங்க. கம், நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஓப்பனா அன்பா பேசணும். அப்புறம் அடிக்கடி ஐஸ்கிரீம் வேணும்னு மின்னட்ல கேட்டா கூட்டிட்டு போகணும். ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க? நம்ம லவ் பண்றோமா? இல்ல ஒரு ஃப்ளோல அப்படியே ஃபியூச்சர்ல நடக்க போறத சொல்லிட்டு. ஃப்ளோ இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வைமா அம்மா அப்பா இந்தியா வராங்க. நம்ம எல்லாம் ஓகே பண்றோம். அதுக்கப்புறம் கல்யாணம் and then ஹனிமூனுக்கு யுஎஸ் போறோம். சூப்பர்மா. கம் வெயிட், உன் ஜாப் என்னாச்சு? ஜாப் தானே, அப்புறம் பார்த்துக்கலாமே. அப்படின்னா லூசு மறந்துட்டியா? ஓல்டேஜ் ஹோமு, சிஎம் இனாகிரேஷனு, ஃபண்ட் ரைசிங்கு, என்னோட எய்மு அதெல்லாம் முடிச்சுட்டு ஜாப் பொறுமையாக தேடிக்கலாமே. அப்போ இப்போதைக்கு வேலைக்கு போற ஐடியாவே இல்லையா? நோமா. ஓல்டேஜ் ஹோம் பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அப்போ நம்ம லைஃப்? ஹே, ஏன் தேவையில்லாம இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நான் என்னமோ பெருசா தப்பு பண்ண மாதிரி. தப்புதான். என் பேரண்ட்ஸ்க்கு நான் என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றது? என்னோட பாய் ஃப்ரெண்டு பிரேவ், ஸ்மார்ட், பிரில்லியன்ட் இப்படி ஏதாவது சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் டெசிக்னேஷனா தேவை? குமரன், நான் ஃபியூச்சரை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். நீ பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க. இங்க பார் பிரியா, லைஃப்ல எனக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு நீ, இன்னொன்னு என்னோட ஓல்டேஜ் ஹோம். எனக்கும் 2 விஷயம் தான் முக்கியம். ஒன்னு நீ, இன்னொன்னு நான் நினைச்ச லைஃப். சோ எங்க அப்பா அம்மா வரதுக்குள்ள வேலை தேடிக்கும். இல்லனா எங்க அப்பா அம்மா இஷ்டப்படி தான் என் கல்யாணம் நடக்கும். இங்க பாரு குமரன், நீ வேணும்னு நான் சொல்லிட்டேன். நான் வேணுமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும். இறங்கு இறங்கு. பத்து பீர் அச்சு முடியறதுக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகி இப்படி புட்டிக்கிச்சே ப்ரோ. உன் லவ்வோட கிளைமாக்ஸை கேட்குறதுக்கு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. உன் ஆள் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியாது, ஆனால் என் ஆள் ஜீன்ஸு போட்ட லக்ஷ்மி மேன். ஹலோ வெயிட் ஃபெலோ. ஹாய். சென்ஸ் இல்ல உனக்கு? வேஸ்ட் ஃபெலோ. ஏய் லூசு. லூசா? நீதான்டா இருக்கிறதுலயே பெரிய லூசு. சென்ஸ்லெஸ் லூசு. லூசிங்களை விட பெரிய லூசு. ஹலோ. யாருங்க நீங்க? பெப்சியை நீங்க குடிச்சிட்டு ஏன் மூஞ்ச டஸ்ட்பின் ஆகிட்டு போறீங்க? ரோட்ல எவ்வளவு குப்பை தொட்டி இருக்கு பாக்கலையா நீ? இது அதுல போடக்கூடாதா? பியூட்டிஃபுல்ங்க. என்ன குப்பையை பியூட்டிஃபுல்ங்கறான்? இந்த மாதிரி இது வரைக்கும் ஒருத்தர் கூட என்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னதில்லைங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக குப்பை காண்டாக்டை நானே எடுத்து எல்லா குப்பையும் தினமும் பொறுப்பாக எடுத்து டஸ்ட்பினில் போடுறேங்க. எங்க சொல்லுங்க. ஐய் ஓவரா சீன் போடாத. வழக்கம் போல ஓவர் ஆயிடுச்சோ? கிளம்பு. அவ்வளோதானா? அவ்வளோதான். வேற என்ன? 2 அழகான யூத் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம். சாண்ட்விச், பர்கர் ஏதாவது சாப்பிடலாம். ஓ மூஞ்சிக்கு பீட்சா பர்கர்லாம் செட் ஆகாது. வேணும்னா இப்போ 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம்? ஓகே. ஆமாம், உங்கள் பேர் சொல்லவே இல்லை. என் பேர் தர்ஷினி. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களா? நான் சினிமாவில் ஹீரோயின் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சினிமாவில் ஆல் டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ் ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள், எதுனாலும் பண்ணிடலாம். அப்படியா? உங்களுக்கு அரவிந்த் சாமி ஓகே தானே? அரவிந்த் சுவாமி பிடிக்கும், ஆனா அஜித் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட தான் நடிக்கணும்னு ஆசை. ஸ்ட்ரைட்டா தலைமையில கை வைக்கிறாளே. ஏன் தர்ஷினி இப்படி நைட்ல தனியா சுத்துறீங்க? வீட்டில் தர மாட்டாங்களா? பேரண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, நான் இங்க தான் ஹாஸ்டல்ல இருக்கேன். சூப்பருங்க. அப்ப நம்ம டெய்லி இதே மாதிரி மீட் பண்ணலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகே. ஏமா லவ் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அவ ஆக்செப்ட் பண்ணிட்டாளா? நான் ப்ரப்போஸ் பண்றது இருக்கட்டும் ப்ரோ. உன் லவ் சீனியர் லவ். உன் ஆளை நீ கோச்சின்னு போச்சுன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் அதை செட்டில் பண்ணலாம் ப்ரோ. இல்லை இல்லை இல்லை, ஓலவுதான் ஓலவுதான். டாஸ் போட்டு பார்க்கலாமா ப்ரோ? இப்போ இந்த பாட்டிலால் அந்த ஸ்ட்ரீட் லேம்பை உழைச்சேன்னா உன் லவ், உடையலனா அப்பவும் லவ் தான். சூப்பர் 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 ப்ரோ, சரியான தீர்ப்பு.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. பாட்டில் எடுக்கிறான், எய்ம் பண்றான், விட்டா பாட்டில் கரடி க்ளோஸ். ஏய் எவராதே? ராஜாடா. நல்ல சகுனம். தலைமையில தான் உனக்கு கல்யாணம். எங்கேம்மா ஆளு? ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரம் ப்ரோ வந்துருவா ப்ரோ. அது குமரன் தானே? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னாடியே தெரியும். சூப்பர் கேரக்டர்ல. ஆனா இப்போ டச்ல இல்ல. ஒரு டைம்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். உங்க அப்பா அம்மா யூஎஸ்ல இருந்தாங்களா? ஆமா, அப்போ யூஎஸ்ல இருந்தாங்க, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ட்ரை பண்ணீங்களா? ஆமா கரெக்ட் தான். அப்ப சினிமாவுக்கு ட்ரை பண்ணது? அதுவும் கரெக்ட் தான். ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ண முடியல, அதனால சினிமா. ஆமா, உனக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? உங்க பேர் பிரியா தானே? என் முழு பேரு பிரியதர்ஷினி. ஆமா, நீ ஏன் சம்மந்தம் இல்லாம அடிக்கடி அப்செட் ஆகுற? எனக்குன்னு உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஹலோ, அந்த ஃபீலிங் சேஃபா இருக்கட்டும். எனக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். ஏன் இப்படி ஆராதனை பண்ணுற மாதிரி பார்க்குறேன்? இந்த பாலா பெரிய மல்லாம் கிடையாது. ஆனால் பிரியா ஓ ஆளுன்னு தெரியாமல் என்னால் உன் காதலுக்கு நிறைய அநியாயம் நடந்திருக்கு. மன்னிச்சிரு. ஊர் பேர் தெரியாத அனாதனா. இருக்க இடம் கொடுத்துருக்க, போட்டுக்க துணி கொடுத்துருக்க, குடிக்க பியர் கொடுத்துருக்க. உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? எதுவும் வேணாம். என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், என் காதல். பண்ணுறேன், தியாகம் பண்ணுறேன். எடுத்துக்கோ. என் உயிரை நீ காப்பாற்றின. நான் செஞ்சது சின்ன உதவி. அதுக்காக உன் காதலியை நீ தியாகம் பண்ணுற. நானும் செய்யணும், பெருசாக செய்யணும். என்ன செய்ய போகிறேன்? இம்போர்ட்டட் துணி, எக்ஸ்ட்ரா ரெண்டு பியர்? வேண்டாம், விட்டுடு. மாட்டேன். எனக்கு லைஃப் கொடுத்த, இப்போ லைஃபுக்கு பார்ட்னரை கொடுத்துருக்க. உன் லைஃப் ஆம்பிஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. புரியல. எங்கள் அப்பா காலில் விழுறேன், முதியோர் இல்ல திறப்பு விழாவுக்கு சிஎம்ஐ கூட்டிகிட்டு வர்றேன். பாய். அப்போல்லாம் ஒரே செலிப்ரேஷன் சார். எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக தெரியும் சார். செம்ம லவ் சார். நெஞ்சிலே வச்சுக்கலாம் சார். நெஞ்சில? யா. 2 ஜான் கீழே மிதிப்பேன். முட்டாள். அவன் சினிமாவில் வர மாதிரி நடிச்சு ஓ மூலமாக சிஎம் எங்கே வர வச்சிருக்கான். படிச்சவன் தானே நீ? சார் மூஞ்சும் மண்டையும் பாரு. சார் லவ் தியாகம் பண்ணுறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சார். பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவன் மண்டையும் மாய். அவன் லவ் அவன் தியாகம் பண்ணலாம். இந்த பொண்ணு எதுக்கிட்ட தியாகம் பண்ணோம்? ஆமா, நீ விஷால் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கியா இல்ல சரத்குமார் மாதிரி அழகா இருக்கிறியா? ஈச்சடி இல்ல இல்ல. என்ன அறிவழகன். அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் சொல்லு. தெரியாது சார். நீ தானே டாப் அப் பண்ணிருப்ப அந்த பொண்ணுக்கு. நம்பர் சொல்லு. உண்மையிலே தெரியாது சார். ஃபோன் நம்பர் தெரியாது விடு, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வண்டி நம்பர் சொல்லு. வாட் மிஸ்டர் அறிவழகன், இவனெல்லாம் பார்த்தா வண்டியை பார்த்து லவ் பண்ற மாதிரியா தெரியுது. நல்லா சீரியஸா பேசிட்டு இருக்க, சிரிக்கிற ரஸ்கா. ஏய் இங்க பாரு, கவர்மெண்ட் ஏமாத்துறது ஈஸி. மோவன மாட்டே 5 ஜென்மத்துக்கு எந்திரிக்க விட மாட்டேன். சார், சீஃப் செக்ரட்டரி டிஜிபி லைன்ல இருக்காங்க சார். ஏன் சார், நீங்கள் அப்பாயின்ட் பண்ண கமிஷனர் சிஎம் உயிரோட இருக்காரான்னு கேட்டார், பதில் கிடச்சிருச்சு. மதியானம் பிரியாணி கேட்பாரு, அதுவும் கிடச்சிடும். எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் அந்த கமிஷனருக்கும் 1ஆம் தேதி சம்பளம் கிடச்சிடும். ஆனால் எங்கள் தலைவன் எங்களுக்கு உயிரோட கிடைப்பாரா மாட்டாரா சார்? இந்த சிச்சுவேஷனில் நாம தான் கண்ட்ரோலாக இருக்கணும். ஓஹோ, எல்லாரும் இப்படி எமோஷனல் ஆகிட்டா லேண்ட் ஆர்டர் யார் சார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன் சார் பேச மாட்டீங்க? நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க?
நீங்க டிஜிபி அந்த கமிஷனர் எல்லாரும் போன ஆட்சியில போஸ்டிங் வந்தவங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே உங்க எல்லாரையும் மாத்திருக்கணும். 4 வருஷமா விட்டு வச்சது எங்க தப்பு தான். இதுவே நான் சொன்ன கமிஷனர் சதீஷ்குமாரை போட்டிருந்தா இப்ப நான் சிஎம் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுருப்பேன் சார். கமிஷனர் சார், என் டிமாண்ட் என்னன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. கஷ்டமானது எதுவும் இல்லை, வெரி சிம்பிள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏடிஎம் போனேன், பணம் விட்ரா பண்ணேன். அதில் 1000 ரூபா கள்ள நோட்டு வந்துச்சு. மாற்றலான்னு பேங்க்குக்கு போனால் கள்ள நோட்டை கிழிச்சிட்டாங்க. அதனால என் 1000 ரூபா எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சிஎம் ஃப்ரீயாக போகலாம். 1000 ரூபா கமிஷனர் சார், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏடிஎம் போனேன், பணம் விட்ரா பண்ணேன். அதில் 1000 ரூபா கள்ள நோட்டு வந்துச்சு. மாற்றலான்னு பேங்க்குக்கு போனேன், கள்ள நோட்டை கிழிச்சிட்டாங்க. அதனால என் 1000 ரூபா எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சிஎம் ஃப்ரீயாக போகலாம். புரிஞ்சதா? முதல்வர் கடத்தலில் புதிய திருப்பம். முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டு காந்திநகர் முதியோர் இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். தனிப்படை அதிகாரி சந்தன பாண்டியன் கடத்தல்காரனிடம் முதல்வரை கடத்தியதன் நோக்கம் மற்றும் கோரிக்கை என்னவென்று கேட்டபோது பேச மறுத்த அவன் தற்போது தான் ஒரு ஏடிஎம்மில் எடுத்த பணத்தில் 1000 ரூபாய் கள்ளநோட்டு வந்ததாகவும் அதை வங்கியில் மாற்ற சென்றபோது வங்கி அதிகாரிகள் அதை கிழித்து விட்டதாகவும் கூறி 1000 ரூபாயை கொடுத்தால் முதல்வரை விடுதலை செய்வதாக கூறியுள்ளான். சார், நியூஸ் கேட்டீங்களா? இது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ, 1000 ரூபாயை கொடுத்தால் முதல்வரை விடுதலை செய்வதாக ஒரு 1000 ரூபாய்க்காக சிஎம் கட்டி போட்டிருக்கேன். ஆச்சரியத்தையும் யாராவது இனாம கேட்டதை கொடுத்துப்பாங்க. இப்ப பாரு, உன் பைத்தியக்கார தரத்தால மறியல் அடித்தடி மக்களோட பிரச்சனையை பாரு. மொத்த நிர்வாகமே நின்னு போச்சங்க. ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்காக பண்ண மாதிரி தெரியல. ஆனா உன்னால மக்களுக்கு எவ்வளவு நஷ்டம் மட்டும் கிளியரா தெரியுது எனக்கு. முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டதை தொடர்ந்து அவரது கட்சி தொண்டர்கள் கடைகளை அழித்து வன்முறையில் முதல்வர் எந்தவித பாதிப்புமின்றி நலமுடன் வீடு திரும்ப மகளிர் அணியினர் மண்சோறு சாப்பிட்டும் அங்க பிரதட்சணம் செய்து வருகின்றனர். மதிப்பும் மரியாதை மிக்க தில்லநாயகம், அதெல்லாம் இருக்கட்டும். சிஎம் இல்லாட்டி டைரக்டா சிஎம் சீட்ல உட்காந்துருவியா? இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நீ? நான் எந்த பதவி மேலையும் ஆசை இல்லாதவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா நல்லா தெரியும். எப்பவுமே நிரந்தர முதல்வர் இவர்தான். நான் எப்பவுமே அவருடைய தொண்டன் தான். நீ உள்நோக்கத்தோட பேசுற, கொஞ்சம் அமைதியாயிரு. இது 1000 ரூபாய் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆளுக்கு தான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்களோட விரிவான ஆலோசனைக்கு அப்புறம் அவர் கேட்ட 1000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். சார், இந்த கடத்தலுக்கு காரணம் வெறும் 1000 ரூபாய் தானா இல்ல வேற ஏதாவதா? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காரு. அதுல 1000 ரூபாய் கள்ள நோட்டு வந்திருக்கு. அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்கும்போது பேங்க்காரங்க கிழிச்சு போட்டிருக்காங்க. அதுல ஏற்பட்ட கோபத்துல இந்த கடத்தல் டிராமாவை அவர் பண்ணிட்டாரு. அவருக்கு தேவைப்படுற 1000 ரூபாய் கொடுத்துட்டா சிஎம் விட்டுற போறாரு. ஒரு குடிமகனின் கோபம் நியாயமானது. ஆனால் அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்த கையாண்ட விதம் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஏன் சார், 1000 ரூபாய் யாருக்கிட்ட இனாம கேட்டாலும் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்களே, சிஎம் பிடிச்சி வச்சு கேட்டாலும் 2 மணி நேரம் மீட்டிங்கை போட்டு அப்புறம் தான் ஓகேன்னு சொல்றாங்க. That is my government. That's our sincere government. சிஎம் இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனா இருந்தாலும் 1000 ரூபாவா இருந்தாலும் 1000 கோடியா இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு. That's what my government is doing. சார், கட்டி வச்சிருந்தாலும் காமெடி கண்டினியூ பண்றீங்களே. அந்த 1000 ரூபாயை கவர்மெண்ட் தரலாமா இல்ல உங்க ஆளுங்க பிச்சை எடுத்து தரலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க. இருங்க, உங்க கமிஷனரி அதை பேசணுமா என்னன்னு கேட்போம். சொல்லுங்க கமிஷனர் சார். நீ கேட்ட 1000 ரூபாய கொடுக்கறதுக்கு என் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. எங்க எப்படி கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க செஞ்ச ஏற்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. சிஎம் சாரை விடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம். 1000 ரூபாய் கொடுத்தா சிஎம் விடுறேன்னு சொன்னது தானே டீலு. அப்புறம் என்ன விண்ணப்பம்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு மகாத்மா காந்தின்னு ரொம்ப பிடிக்கும். காந்தினால நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது
அஹிம்சை முதலுக்கும் தானே. ஆனால் காலையில் மட்டன் ஷாப் போனால் காந்தி படம் போட்டால் நோட்டாக தான் தரோம். ஈவினிங் வைன் ஷாப்லேயும் காந்தி படம் போட்டால் நோட்டாக தான் தரோம். அவர் மட்டும் அதில் அழகாக கேஷுவலாக சிரிச்சிட்டு தான் இருக்கார். ஆனால் அது மட்டும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய நோட்டில் காந்தி படம் எடுத்துகிட்டு எங்கே கொடுத்தாலும் அந்த நோட்டு செல்கிற மாதிரி ஒரு நோட்டை கொடுங்க. நான் இப்போவே சிஎம் சாரை விடுதலை செய்கிறேன். இதான் என்னோட சின்ன விண்ணப்பம். 1000 ரூபாய் நோட்ல இருந்து காந்தி படத்தை எடுக்கிறது நான் என்ன சினிமா போஸ்டர் நினைச்சேன் உன்னை கிழிச்சு இன்னும் நோட்டுறதுக்கு. இதை பாரு, ஒரு நோட்ல எதை மாத்துறதா இருந்தாலும் எதை சேர்க்கிறதா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு ரிசர்வ் பேங்க் தான் முடிவெடுக்கணும். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை. ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கத்துறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா? ஏன் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம நாட்டில் தானே இருக்கு.